அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மார்க்கெட் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நமக்கு வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட் போய்க்குங்க. ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட் இருக்குது. என்எஸ்சிலேயே நீங்கள் வந்து என்எஸ்சியும் போய்க்கலாம். என்எஸ்சிலையும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதுவும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் மணி கண்ட்ரோல் போனாலுமே மணி கண்ட்ரோல்லையும் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும், அதுலேயும் பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நிறைய எக்கனாமிக்ஸ் டைம்ஸு, இந்த மாதிரி யாகு மணி, ரெடிஃப் மணி, அதெல்லாம் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நீங்கள் அதையே பார்க்கலாம். ஸோ நான் வந்து அதிகமாக நான் ரெஃபர் பண்ணுறதே நான் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லணும்னு சொன்னால் என்னோடய ரெக்கமெண்டேஷனாக மணி கண்ட்ரோல். ஏன்னா இங்கே அப்டேட்லாம் செம்ம நல்லாயிருக்கும். சீக்கிரம் ஒன்று டக்குன்னு அப்டேட்ஸ்லாம் நிறைய கிடச்சிட்டு இருக்கும். ஸோ ஒன்று அதே மாதிரி நியூஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்டேட்லாம் நிறையா ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு நம்ம ஸ்டாக்கை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளியராக சொல்கிறேன். நம்ம கிளியராக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் வந்து ஏதாவது ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏதாவது ஸ்டாக்னா இப்போ ரீசனாக நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னா எஸ் பேங்க் வந்து கொஞ்சம் நல்லா டவுனில் இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி தேதி வந்து 23 செப்டம்பரு. இதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆனதில் எஸ் பேங்க் தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு லோன் சொல்கிறாங்க. அதாவது 20-30% கிட்ட வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், 30% கிட்ட டவுன் ஆகிட்டு இப்போ 226.50 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவேப்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த விவேப் தான் வந்து மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 245 அப்படியே கீழே தான் இறங்கி போயிட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ இருந்து 245 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு வந்து பையிங் வந்து எப்படி பையிங் அண்ட் செல்லிங் வந்து விவேப் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் விவேப்னே சொல்லி தனியாக இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி பையிங் அண்ட் செல்லிங் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மோர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆவரேஜ் வால்யூம் சொல்லி இங்கே மேலே இங்கே முன்னே வச்சிங்கனாவே வச்சிங்கனாவே அதுக்கு மேலே வரும் 5 டேஸு 10 டேஸு 30 டேஸில் எவ்வளோ வால்யூம்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து வேரியேஷன் பார்த்தாவே தெரியும். இந்த 5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 23 அப்படியே அந்த வால்யூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும், நல்லா நிறையா இருக்கும், நிறையா மூவிங்கில் இருக்கும். நிறையா வால்யூம்ஸ் வந்து மூவிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் அதை பை பண்ணலான்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இந்த டுடே ஹை அண்ட் லோன்னு இருக்குல்ல, இது டுடே ஹை அண்ட் லோ அப்படின்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ வந்து ஹையில் போயிட்டு எவ்வளோ டவுனில் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா 218க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 218க்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ க்ளோஸ் ஆனது வந்து இதில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹை பார்த்தீங்கன்னா 280 வரையும் போயிருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா நீங்கள் இடையில இங்கே வாங்கிட்டு இங்கே கொடுத்துருந்த அந்த மாதிரி ஹை அண்ட் லோ எந்த வேரியேஷன் இருக்குது அதுங்கிட்ட பார்த்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 52 வீக்ஸில் வந்து ஹை அண்ட் லோ வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து பை பண்ணலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து இது ஆகலை 52 வீக் லோவில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து அந்த 52 லோவை டச் பண்ணிவிட்டு அப்பில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வாங்கக்கூடாது. இல்லைன்னா வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸில் தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துங்க. இது சேம் பிஎஸ்சிலேயே அதுதான், என்எஸ்சிலேயே அதுதான். நம்ம மோஸ்ட்லி வந்து என்எஸ்சியில் அதிகமாக ட்ரேட் பண்ணுறது நான் சொல்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஏன்னா இது வந்து வால்யூம்ஸ் வந்து ஹையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வால்யூம்ஸோட பிஎஸ்சியில் வால்யூம்ஸ் லெவல் பாருங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15,41,000 15,41,715 ரூபா 15 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது 5 டேஸில். இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸில் 25 lakhs போயிடுச்சு. சரி, இது வந்து கோர்ஸில் போயிடுச்சு இதுக்கு. ஸோ அது மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி வால்யூமோட லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாக இருக்கும் பிஎஸ்சியில். என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், என்எஸ்சியில் மோஸ்ட்லி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் மூவ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கன்சாலிடேட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல, இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ பை பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட்லன்னு போனீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கணும். இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இபிஎஸ்னால் வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர்னால் அந்த ஒரு ஷேர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து 226 ரூபாயில் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து 19 ரூபா 57 ரூபா வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து அதிகமாகிட்டே போதும் அந்த கம்பெனி வந்து க்ரோத்தில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம தாராளமாக பை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இப்போ கரண்ட்டாக இருக்கிற பேப்பர் வேல்யூ அப்படிம்பாங்க. பேப்பர் வேல்யூ அப்படின்னா இப்போ இந்த 226 ரூபா வந்து ஸ்டாக்கோட வேல்யூ அப்படின்னா இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு அது எப்போ யார் வாங்குறாங்க பை அண்ட் செல்லிங் இருக்குதோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான் அது ஏறி இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கம்பெனிக்கிட்ட இருக்கிற பேப்பர் வேல்யூ சொல்லுவாங்க. அது 111.555 அதாவது 111.55 தான் வந்து இதோட புக் வேல்யூ அடிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபேஸ் வேல்யூ இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது 2 ரூபாயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ அடிப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து எப்படி கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும். இது வந்து 135% வந்து கொடுத்துக்கிறாங்க. 135%னா இந்த 2 ரூபா ஃபேஸ் வேல்யூலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 2 ரூபாயிலேருந்து 135%, அதாவது கிட்டத்தட்ட வந்து 3 ரூபாய் கிட்ட வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மெயினாக இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். இபிஎஸ், புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் இந்த 3 பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து எல்லாமே ஹையில் இருந்துச்சுங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாக எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறது. இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறக்காண்டி அது ஒன்று. புக் வேல்யூ வந்து பார்க்கணும்னா இது பேப்பர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, நல்லா ஹையில் இருந்துச்சுன்னா அது நல்லா ஓகே, நல்ல கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நீங்கள் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புக் வேல்யூவும் மார்க்கெட் வேல்யூவும் கம்பேர் பண்ணி அதோட கம்மியாக இருக்கும்போது நல்ல பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே கம்பெனி வந்து என்னென்ன இப்போ ரீசெண்டாக என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, டிவிடெண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது சிஇஓ ரிசைன் பண்ணது. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரீஅப்பாயின்மெண்ட் ஃபார் ஸ்ரீ ராணா, அது மாதிரி ஒவ்வொரு சிஇஓ வந்து எம்டி வந்து அந்த ரீஅப்பாயின்மெண்ட் ஆனது, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நியூஸ் இது ரிலேட்டடாக நியூஸ் வந்து ஏதாவது வந்துருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே டாப் லெசன்ஸ் ஃபார் ஃப்ரைடே, மார்க்கெட் கிராஷ் அண்ட் ஷிஃப்ட் ரெக்கவரின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நியூஸ் ரிலேட்டட் திங்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் மெயினாக நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாவே இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இங்கே ஆக்சுவலி இங்கேயும் பார்க்கலாம். இந்த சைடில் வந்து இதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். நியூஸ் மட்டும் வரும். கமெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் வரும். நம்மளுடைய நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஏதாவது பாசிட்டிவாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை நெகட்டிவ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றா வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இதை பார்த்து அந்த கம்பெனி வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த ஃபைனான்சியல் அப்படின்னு சொல்லிட்டு அது போனீங்கன்னா இந்த கம்பெனியோட இப்போ ஒர்த் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஒரு டர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த இயரில் எவ்வளோ ஆச்சு, இந்த லாஸ்ட் இயர் எவ்வளோ ஆச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இது வந்து இங்கே இந்த 360, 417, 420, 450, 460 நல்ல க்ரோத்தில் தான் போயிட்டுருக்குது. இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையில் தான் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ஹைடு தான் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான திங் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல கம்பெனி தான். இப்போ ஸ்டாக் இப்போ இறங்கியிருக்கு, எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி நல்லா டவுனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப லாங் போகிறதுல வரும், ஜஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான நல்ல ஸ்டாக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த கன்சாலிடேட் ரிசல்ட்டும் போனீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுவேன். எவ்வளோ செக்மெண்ட் வைஸ், அதாவது இயர்லி எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் என்னென்ன
இன்ஃபர்மேஷன் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இது இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட்னா என்ன, அது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு ஷீட்டில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும் ஈஸியாக பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பையிங் அண்ட் செல்லிங்க்கு வந்து நம்ம ஏற்கனவே இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை ஒன்றுக்கு அப்டேட் வர மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை என்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.